பயிற்சியும் எடுத்து தீட்சையும் வாங்கிட்டேன். முதல்ல வந்து பார்க்கையில் இந்த சிவன் நந்தி சிலையை கூட இருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிருந்தார். அப்போ எனக்கு இப்போ யாருன்னு கூட தெரியாது. நான் வந்து விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தானே குருஜியா? ஆமாம் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி மதுரையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே என்ட்ரன்ஸுக்கு வந்தார். அப்போ கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கேன் குருஜி, என் பொண்ணுக்கு சரியில்லை, மகனுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. அதான் நீங்கள் வந்துட்டீங்களே எல்லாம் சரியாயிடும். அப்போ நான் நினச்சேன், என்னடா இவர் மந்திரக்கோள் வச்சுருக்காரா இல்லை வேறு எதுவும் மருந்து கிண்டும் கொடுப்பாரான்னு கூட நினச்சேன். ஏன்னா பொதுவாக அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் நான் உனக்கு மருந்து தரேன், பிள்ளைங்க சரியாயிரும், அது சரியாயிருது. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொன்னதில் நான் கூட என்ன இவர் இப்படி சாதாரணமாக பேசுகிறாரு, இவர் புரிஞ்சு பேசுகிறாரு, புரியாமல் இருக்காருன்னு கூட நினச்சேன். ஆனால் உண்மை அதுவும் இல்லை. உண்மையில் அவர் சொன்னதெல்லாம் நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குள்ளே மாற்றங்கள் தெரியுது. ஏன்னா எனக்குள்ளே என் உடலில் மாற்றம், என் மனதில் மாற்றம், என் எண்ணங்களில் மாற்றம், என் செயல்களில் மாற்றம், என்னுடைய ஆறா கரெக்டாகிறது எனக்கே தெரியுது. என் சுற்றத்தில் என் மனைவி, என் குழந்தைங்க, என் சுற்றத்தார்கள், இல்லை வெளியே நான் போய் பார்க்குறவங்க என்கிட்ட நடந்துக்கிற அப்ரோச், அந்த இதில் எல்லாமே மாற்றங்கள் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சொன்ன அர்த்தம். நீ வந்ததுனால நீ சரியாயிட்டா எல்லாமே சரியாயிரும். அதனுடைய உண்மை அதுதான். என்னுடைய வயது எனக்கு இப்போ 70 ஆகுது. நான் இதுவரை நான் ஒரு 3-4 குருமார்கள்ட்ட தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கேன், குண்டலினி சக்தியை தெரிஞ்சிருக்கேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு சித்தியும் அதில் கிடைக்கல. கடைசியில் இப்போ இவற்றை வந்து இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே டெய்லி அன்னன்னைக்கு நான் உணர்றேன். எனக்குள் என்ன மாற்றங்கள் இருக்கிறது. அவர் சொல்லுவார், ஃபேன் போடாத, ஏசி ரூமில் போய் உட்காந்து செய்யாத மாதிரி. உண்மை, உங்களுக்கு வேர்க்கணும், வேர்த்தா தான் தெரியும் உங்கள் கர்மா வெளியே போகிறது உங்களுக்கு நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் கிரியா கரெக்டாக பயிற்சி முடித்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மலையை கூட தூக்கி நகர்த்தி வச்சிடலாம், அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும். நான் டெய்லி அதை உணர்வேன். இன்னைக்கு தான் நம்ம புதுசாக பிறந்திருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு டெய்லி அன்றாடம் கிடைக்கும். நான் அவரை வந்து அவர் தீட்சை கொடுத்தார், இது பண்ணார். ஆனால் அவர் யார்? மகா அவதார் பாபாவுடைய மறுபிறவிகள். அவங்ககிட்ட இருந்து அப்படி அப்படியே வழி வழியாக தீட்சை வாங்கி வந்தவங்க. இப்போ பாலை எப்படி தயிராக்க முடியும் புறமோர் இல்லாமல்? அதுதான் அவங்க சக்தியை கொடுத்து தான் நமக்கு அந்த சக்தியை தூண்டி விடுறாங்க. அதனால் அது வந்து நம்ம அவர் மகாவதார் பாபாவுடைய அவங்களாம் அவதாரம் வழிவந்தவங்க தான். ஸோ அதனால் அந்த குருமா அவர் அது எப்படின்னா, அவர் வந்து பெரிய படித்த மேதையெல்லாம் கிடையாது, டாக்டரேட்லாம் வாங்கலை. ஆனால் அவருடைய ஆறா கிளீனாக வச்சுருக்காரு. பிரபஞ்சத்திலேருந்து அந்த சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த திறமை, அந்த அறிவு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்வேன், மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுங்கய்யாமே சிரிச்சுக்கிடுவார், நீங்கள் சொன்னால் சரிம்பார். நான் அவர் ஒவ்வொரு இதுலேயும், அதாவது நான் முதல்ல அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவர் ஒவ்வொருடையும் சொல்கிறப்ப நான் கூட நினைப்பேன், இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு எதுவும் போய் யாரும் சொல்லி எதுவும் படிச்சுட்டு வர்றாரான்னு கூட நினைப்பேன். ஆனால் அப்படி இல்லை. அந்த பிரபஞ்ச பேராற்றல் எடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு, அதை அன்றாடம் அந்த கிரியா மூலம் அதை டெவலப் பண்ணுறாரு, அதை நமக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் இதை உணரணும். நீங்கள் கிரியா செய்யும்போது அவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு மகாமந்திரம் சொல்லையில் மனது அடங்கும்பார். மனதுங்கிறது நல்லா இப்போ வரைக்கும் என்னன்னு கூட தெரியாமல் இருந்தேன். நமக்கு மூலாதாரம் அவர் சொல்லுவார், 10-20 கவுண்ட் போகையிலே அந்த மனசை ஆடி ஓடி இது உண்டு அடங்கிடும் டக்குன்னு. அதே மாதிரி அந்த கடைசி அந்த மூச்சு பயிற்சி செய்யலை அந்த சக்தியை ஒரு மீட்டர் வச்சு கூட அளக்கவே முடியாது, மீட்டரே உடஞ்சி போயிடும். அவ்வளோ ஒரு பவர். இது எல்லாரும் நீங்கள் உணரணும். உணர்ந்தா தான் அது கிரியா உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். நான் டெய்லி உணர்வேன். டெய்லி எனக்கு அந்த பவருக்கு அரை மணி நேரம் செஞ்சேன்னா கூட அந்த பவர் எனக்கு வந்துடும். எந்திரிக்கையில் பார்த்தா அவ்வளோ ஒரு எனர்ஜியோடு எந்திரிப்பேன். நான் கீழே உட்கார முடியாது, சேரில் தான் உட்காந்து பண்ணுவேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கும் 98 எங்கள் தாயார் தவறினாங்க. அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரலும் ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன். ஒரே நேரத்தில் 2 கிலோ கறி கூட சாப்பிடுவேன். அதே மாதிரி இவர் தீட்சை வாங்கினதுலேருந்து இன்றைக்கும் அவருக்கு முதல் வணக்கம் சொல்வேன். இப்போ எனக்கெல்லாம் முன்ன ஒரு காலத்துல எல்லாம் 10 வருஷத்தில் என் காலம் முடிஞ்சிடும்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை.
என் காலத்தை என்னாலே நிர்ணயம் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு. இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருவிற்கு முதல் வணக்கம். நன்றி. நன்றி.